இந்த காயை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது விடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் எந்திரிச்சது 4 மணிங்க. இன்றைக்கி மார்கழி ஒன்றுக்கு நேரமாக எந்திரிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இப்போலாம் ரொம்ப பனி அதிகமாக இருக்குது, உடம்பு செட் ஆகுமோ என்னமோ தெரியல, குளிர் அதிகமாக இருக்குதுன்னு பல யோசனை நேற்று நைட்டு வரலையும். நான் டக்குன்னு என்ன நினச்சின்னா தெரியல, காலையில் விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் கூட்டி சாணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விளக்கு வச்சிட்டேன். விளக்கு வச்சு முடிக்கும் போதெல்லாம் மணி 4:30 மணி போல் ஆயிடுச்சு. இனி இந்த மார்கழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியல அப்படின்னா கூட யூடியூப்பை பார்த்தாவது சின்ன கோலம் அழகாக போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுட் கேட்டிருந்தேன், அதுக்கும் சொல்லியிருந்தீங்க நான்வெஜ் சாப்பிட்டாலும் தலைக்கு குளிச்சுட்டு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நான் நான்வெஜ் சாப்பிடாம அவாய்ட் பண்ணி பார்க்குறேன். அதேமாரி நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மெத்தடில் நான் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிடுறேன். அப்புறம் ஒரு சில பேர் சிஸ்டர் திடீர்னு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகிடுச்சு, என்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒன்றுமே நான் யூஸ் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா எப்பயும் போல தான் இருக்கேன். நம்ம போகிற ட்ரெஸ் கலர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போது நல்லா க்ளோவாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் காட்டுது. இதுவரையிலும் இந்த ஃபேஸுக்கு இந்த பவுடரை தவிர வேறு ஒன்றுமே நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்றைய உணவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரசம், அது கூட மணத்தக்காளி கீரை பொரியல், அவரைக்காய் பொரியலும் செஞ்சுட்டு சமைச்சதெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு உடனே ஒரு பாத்திரம் விடாமல் நீட்டாக எல்லாம் விளக்கி வச்சுட்டேங்க.